வணக்கம் நண்பர்களே. குவா காட்டில் குட்டி மிருகங்கள் அமைதியாகவும் பயமின்றியும் வாழ்ந்து வந்தன. அங்கே வாழ்ந்த கியா என்ற குட்டி அணில் பிறந்தபோதே பேச முடியாதவள். ஆனால் அவளுக்கு அதிசயமான மோப்ப சக்தியும் வழி கண்டுபிடிக்கும் திறனும் இருந்தது. அவளுக்கு யாராவது சிறிய உதவி செய்தாலும் அருகிலுள்ள கல், மரம் போன்றவற்றில் நன்றி என்று எழுதி காட்டி நன்றியை வெளிப்படுத்தும் நல்ல பழக்கம் இருந்தது. ஒரு நாள் கிராமத்திலிருந்து வேட்டை நாய்கள் கூட்டமாக குவா காட்டுக்குள் வந்து குட்டி மிருகங்களை பிடித்து சாப்பிடத் தொடங்கின. நாள்தோறும் அதிகரித்த வேட்டையால் பயந்த மிருகங்கள் காட்டை விட்டு பக்கத்தில் உள்ள கவா காட்டுக்கு ஓடிச் செல்ல முடிவு செய்தன. ஆனால் வழி தெரியாததால் குழம்பி இருந்தார்கள். Don't worry, guys. Let's go that way. அப்போது வயதான ஒரு குரங்கு துணிவை ஊட்டி எந்த பக்கமாக இருந்தாலும் நடக்கத் தொடங்குவோம் என்று சொல்லி வழிகாட்டியது. அவர்கள் நடந்து செல்லும் போது கற்கள், மரம் என பல இடங்களில் நன்றி என்று எழுதப்பட்டிருந்தது. Wow, it is Kia right way. Let's follow marks. அதை பார்த்த அவர்கள் கவா காட்டிற்கு சென்ற கியா அணில் நன்றி சொல்லிக்கொண்டே சென்ற வழியே தங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாள் என்பதை உணர்ந்தனர். அந்த நன்றி பாதையை பின்தொடர்ந்து இறுதியில் கவா காட்டை அடைந்தனர். அங்கே கியா அணிலும் இருந்தது. Don't worry, we are Kia's friends. பின்னர் புலி மற்றும் கரடி கியா அணிலின் நன்றி மனப்பான்மையால் அவர்கள் நண்பர்களானார்கள். கிராம நாய்களை விரட்ட உதவி செய்தன. அனைவரும் சேர்ந்து குவா காட்டுக்கு திரும்பி நாய்களை துரத்தி காட்டை பாதுகாப்பான இடமாக மாற்றினர். Do you like this video? Like and subscribe to my channel.